ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நம்ம எக்ஸலில் ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இருக்குது. அதுலேருந்து இனிஷியல்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இருக்குது. இதுலேருந்து இனிஷியல் கொண்டு வரதுக்கு ஈக்குவல் டு லெஃப்ட் ஃபங்க்ஷன். அதில் டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் அந்த ஃபஸ்ட் நேம் இருக்கக்கூடிய அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் நம்மளுக்கு ஒரு கேரக்டர் தான் வேணும், 1. இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா அந்த ஃபஸ்ட் நேமோட இனிஷியல் மட்டும் வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் நேமோட இனிஷியலும் ஃபஸ்ட் லெட்டர் வேணும்னா ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஆம்பர்சன்ட் சிம்பிள் கொடுக்கலாம். லெஃப்ட் ஃபங்க்ஷன், இன்னொரு லெஃப்ட் ஃபங்க்ஷனை ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் லாஸ்ட் நேம் இருக்கக்கூடிய அந்த செல்லை கொடுத்துடலாம். நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் 1. இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். இப்போ இனிஷியல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடுச்சு. இதை அப்படியே ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃபஸ்ட் நேம்லேருந்தும் இந்த லாஸ்ட் நேம்லேருந்தும் இனிஷியல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த லென்த்தை கொண்டு வரணும்னா ஈக்குவல் டு லென்த் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா அந்த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்துடும். இப்போ நேமில் இருக்கக்கூடியது 6 லெட்டர்ஸ். அதே மாதிரி இந்த செல்லில் என்ன ஃபார்முலா அப்ளை ஆகிருக்குன்றது கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவல் டு ஃபார்முலா டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். அதில் ரெஃபரன்ஸை வந்து இந்த செல்லை கொடுத்துக்கலாம். இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா அந்த என்ன ஃபார்முலா அப்ளை ஆகிருக்கு அப்படின்றது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒர்க் ஷீட் நேமை டபுள் கிளிக் பண்ணி இப்போ நேம் எதுவும் கொடுக்காம இப்படி கிளிக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எரர் வந்துகிட்டே இருக்கும். அதுலேருந்து அதை நேம் கொடுத்துட்டு வெளியில் வரலாம். அப்படி இல்லைன்னா எஸ்கேப் கீ கொடுத்து வெளியில் வந்துடலாம். இப்போ எரர் வராது. அதோட அந்த ஒர்க் ஷீட் நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு Alt HOR கொடுத்தீங்கன்னா அங்கே ஹைலைட் ஆகிடும். இப்போ நேமை எடிட் பண்ணிக்கலாம்.